6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்து தஷ்வந்தை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுஜித்ரா, எந்த அடிப்படையில் தற்போது விடுதலை ஆறாரு, என்னுடைய பின்னணி என்ன? இவர் சென்னை அடுத்த போரூர் அருகே உள்ள மதனந்தபுரத்தை சேர்ந்த பாபு என்பவரின் 6 வயது மகள் ஹாசினி காணாமல் போன விவகாரத்தில் மாங்காடு காவல்துறையானது விசாரணை நடத்தியதில் அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது மிக முக்கியமாக பார்க்கிறது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த வீட்டினுடைய அருகில் வசித்த தஷ்வந்த் என்ற இளைஞரை கைது செய்து விசாரித்ததில் அவர் அந்த சம்பவத்தை செய்திருந்தது சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதன் மீது அவர் மீதான ஒரு குண்டர் சட்டத்தை பதிவு செய்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர் ஜாமீனில் வெளிவந்த பொழுது அவருடைய தாயையும் தஷ்வந்த் கொலை செய்த விவகாரம் கடும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சிறுமி ஹாசினி கொலை வழக்கில் மகளிர் நீதிமன்றம், செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் தஷ்வந்துக்கு தூக்கு தண்டனையும் 46 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கி உத்தரவை பிறப்பித்த நிலையில் அந்த வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை தஷ்வந்த் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த விவகாரத்துடன் தற்பொழுது தீர்ப்பை நீதிபதிகள் விக்ரம் நாத் மற்றும் சந்தீப் மேத்தா அமர்வானது இன்று வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக சிறுமியினுடைய அந்த ஒரு பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கில் தஷ்வந்துக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்வதாக உச்சநீதிமன்றமானது இன்று உத்தரவை வழங்கியிருக்கிறது. குற்றத்தை உறுதி செய்வதற்கு தவறிவிட்டதாகவும் அதன் அடிப்படையில் குற்றவாளியை உடனடியாக விடுவிப்பதற்கான ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படுவதாக நீதிபதிகள் இன்றைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். சரியான அதாவது உரிய ஆதாரங்கள் என்று சரியாக கைப்பற்றப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வீடியோ, சிசிடிவி காட்சிகள் போதுமானதாக இல்லை எனவும் டிஎன்ஏ சோதனை ஒத்துப்போகவில்லை என்று கூறி இந்த ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வழக்கில் முறையான ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் சிசிடிவி காட்சிகள் குற்றவாளி அவர்தானா என்பதை உறுதி செய்யவில்லை என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் இன்றைய தீர்ப்பில் வழங்கியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் டிஎன்ஏ ஆய்வும் ஒத்துப்போகவில்லை, எனவே சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டவருக்கு அளித்து மரண தண்டனையை வழங்கிய கீழமை நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றமானது இன்று இந்த ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 2 நீதிபதிகள் கொண்ட நீதிபதிகள் விக்ரம் நாத் மற்றும் சந்தீப் மேத்தா தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வானது இந்த ஒரு தீர்ப்பை சிறுமி ஹாசினியுடைய பாலியல் கொலை வழக்கில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வழங்கியுள்ளது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுஜித்ரா.